இந்த உலகத்தில் இறைவன் மனித வடிவத்திலே பிறந்து மக்களுக்கு நன்மை செய்ய பிறந்தவர்களில் ஒருவர் ராமலிங்க வள்ளலார் அடிகளார் அவர்கள். தனி மார்க்கத்தையே ஏற்படுத்தி மூலிகைகளின் தன்மையை உணர்ந்து புதிய வைத்திய முறையிலே நோய்களை குணப்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டவர். வள்ளலார் வைத்தியசாலை வழங்கும் இலவச கண்காது மூக்கு கழிக்க முகாம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற கருணையை இந்த உலகத்திற்கு நம் கண்முன்னால் வாழ்ந்து நம்மோடு இன்னும் நம் சிந்தனைகளில் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளலார் பெருமகனாருடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை. அவர் ஒருத்தர் தான் சொன்னார், நம்மெல்லாம் நோய் நோய் நோயின்னு சொல்கிறப்ப வள்ளலார் ஒருத்தர் தான் பசி என்கின்றதை பிணின்னு சொன்னவர் அவர் தான். பசி பிணி அகற்றுவோம் என்று சொன்னார். பசி பிணி, பசியை ஒரு நோய் என்று இந்த உலகத்தில் சொன்னவர் வள்ளலார் தான். அந்த பசி பிணி அகற்றுவோம் என்பதற்காகத்தான் அவர் 1876 யாரும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி அங்கே வடலூரில் அந்த அணையா அடுப்பை பற்ற வைத்து எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி 1000 பேர் சாப்பாடு கொடுக்கலாம், 1000 அன்னதானம் நடக்கலாம். அன்னைக்கு அந்த பசி என்கின்ற பிணியை அகற்ற வேண்டும். அப்போ தான் ஒரு மனிதன் முதல்ல அவன் சிந்திக்க முடியும். பசியோட ஒரு மனிதன் எந்த சிந்தனையும் அவனுக்கு, எந்த ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எந்த சிந்தனையாக இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு பசி இருக்கும்போது அவனுக்கு என்ன இருக்காது, சிந்தனையே இருக்காது. அப்போ முதல்ல அவனை தீர்க்க வேண்டியது பசியிலிருந்து அவனை காப்பாற்றினா தான் அடுத்து அவனை சிந்தனையை சிந்திக்க வைக்க முடியும் என்பதற்காக அந்த அடுப்பை உருவாக்கி இன்றைக்கி இன்று வரை அணையா அடுப்பாக கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் நம் தாத்தா காலங்களில் நம்ம கண் முன்னாடி உருவாகி வாழ்ந்து நம்ம பகுதிகளில் நடமாடி இங்கேயே நம்மோடு இந்த சிந்தனையை நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிற வள்ளலார். அவர் பெயரிலே ஒரு வைத்தியசாலை என்பது சாலச் சிறந்தது. அவர் சொன்ன அந்த நோய்க்கு காரணமாக இருந்த பசியை அகற்றிவிட்டு அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி வைத்தியம் அப்படின்னு சொன்னாவே இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் இன்றைக்கி வைத்தியம். இன்றைக்கி நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் இன்றைக்கி மூலதனம். இன்றைக்கி ஏன் இன்றைக்கி இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம விவசாயத்தை குறுகிய காலத்தில் கூடுதல் பயிர் வளர்க்கணுங்கிறதுக்காக பசுமை புரட்சி என்கின்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நம்ம உரங்களை போட்டு நம்ம விவசாயத்தை பெருக்கி நோய்களை வரவழைச்சிட்டோம். இப்போ இந்த நோய்களுக்கான விவசாயம் பெருகிடுச்சு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சாகுபடி கூடியது மக்கள் சாகும்படி ஆகியதுன்னு. சாகுபடி ஒரு பக்கம் கூடிடுச்சு, இன்றைக்கி வறுமை இல்லை, இன்றைக்கி சாப்பாடு இல்லைங்கிறது எங்கேயுமே இல்லை. சாகுபடி கூடியது, ஆனால் அதனுடைய விளைவு என்ன, மக்கள் சாகும்படி ஆகியது. இதில் இருந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்முடைய உடல் இயல்பாக இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சக்தி மனித உடல். சாதாரணமில்லை, ஒரு மனித உடல் நீங்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் தனியாக யோசித்து பார்த்தா, ஒரு ஹார்ட்டு நீங்கள் எவ்வளவு வேலை செய்யுது, ஒரு நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும், குடல் என்னென்ன வேலைகளை செய்யுது, கைகள் என்னென்ன வேலை செய்யுது, மூளைகள் எவ்வளவு வேலை செய்யுது. அப்போ இது ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் ஒரு மிகப்பெரிய இயக்கம். நீங்கள் அந்த உடலுக்கு தேவையில்லாத ஒன்றை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உடனே அது வெளியேற்றிடும், ரியாக்ட் பண்ணிடும். அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்கு உண்டு. அப்படி இயல்பாக இயங்கக்கூடிய இந்த ஆற்றலை நாம் இன்றைக்கி எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கோம்? ஒன்றா எல்லாம் ஆப்ரேஷன், பார்ட்டு இருதயமே மாற்றுறோம், இன்றைக்கி மூளையவே மாற்றுறோம், ஆளையே மாற்றுறோம். அந்தளவுக்கு இன்றைக்கி நம்முடைய மருத்துவம் என்பது மனித சிந்தனைகளை தாண்டி ஒரு வேறு பக்கமாக போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்முடைய உணவு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறை ஆரோக்கியமாக இருக்கணும், நாம் எடுத்துக்கக்கூடிய வைத்தியமும் ஆரோக்கியமான வைத்தியமாக இருக்கணும். ஆகவே இந்த ஆரோக்கியமான வைத்தியத்தை இன்றைக்கி உலக அளவில் எடுத்து செல்லக்கூடிய இந்த அமைப்புக்கும் இந்த அமைப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி வருகிறேன். அவருடைய சக்கரம் தான் அந்த மாதிரி வள்ளலார் வைத்தியசாலத்தில் விஷ்ணு சக்கரம் கண்ணீர் சாப்பிடுறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு செயல் அப்படின்னு ஃபோன் பண்ணோம்னா ஆகட்டும் செஞ்சிடலாம். ஏன் யோசிக்கிறீங்க?
1,00,000 பேருக்கு மருந்து போடணும். ஆகட்டும் ஐயா, அவசியம் செஞ்சிருவோம். செலவுங்கய்யா, நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லிட்டாரு, அவரு வாக்கு கொடுத்துட்டாரு, அது பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வரும், நம்ம செய்யலாங்க. நீங்கள் செலவை பற்றி கவலைப்படாது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை தந்து இந்த வள்ளலார் வைத்தியசாலையை குருவாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருவடி சமரச சுத்த சன்னியாசி சபையின் நிறுவனர் திருவடிதாசன் ஐயா அவர்களை சிறப்புரை நல்கி முகாமை துவக்கி வைக்குமாறு அனுப்புகிறேன். சரியான நேரத்துக்கு வந்திருக்கணும். லேட்டாக வர்றது இதுதான் முதல் முறை. எந்த ஒரு இதுக்கும் நான் தான் முன்னாடி போய் நிற்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு அமைப்பு இருந்தது. இன்றைக்கி ஒரு வேலைப்பளுன் காரணமாக தாமதமாக வர்றதுக்கு உங்கள்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எத்தனையோ அமைப்புகளில் இருந்து செயலாற்றிட்டுருக்குறீங்க. இந்த அமைப்பெல்லாம் எப்படி அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரமும் அச்சாரமாக இருக்கிறது நம்மளோட உடம்பு. இந்த உடம்புக்கு என்ன தேவை அப்படின்னா ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் வள்ளலார் வைத்தியசாலையினுடைய கான்செப்ட். அதில் நாம் என்னவா இருக்கிறோம் அப்படின்னு முழுமையாக நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சிக்காதனால தான் நமக்கு வர்ற உபாதைகள். அதாவது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு ஏன் மரணம் நிகழுது அப்படின்னா நம்மளுடைய அஜாக்கிரதையினால் மரணம் நிகழுது அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் ஜாக்கிரதையாக இல்லையா அப்படிங்கிறது தானே உண்மையாக இருக்குது. அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியம் தேவை அப்படின்னா நம்ம முதல்ல என்ன யோசிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை பற்றி சிந்திக்கணும். நம்ம இந்த உடம்பை பாதுகாத்து வச்சா தான் நம்மளுடைய இலக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனையும் நமக்கு ஒவ்வொரு உயிருக்கு தேவன் படைத்து வச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட இறைவன் யாருப்பா அப்படின்னு இன்னும் யாரும் சொல்கிறதுக்கு வரல. ஒரே ஒருத்தர் தான் சொல்கிறதுக்கு வந்தார். அவர் தான் ராமலிங்க சாமி. அவருடைய நோக்கமும் செயலும் இந்த 84 லட்சம் கோடி உயிரினமும் அந்த ஒரே கடவுள், உண்மை கடவுள் எப்படிப்பா இருக்கிறார் அப்படின்னா, ஓரறிவில் ஆரம்பித்து 6 அறிவு இருக்கிற வரைக்கும் உயிர் இயக்கம் எங்கே இருக்குதோ அங்கே இருக்கிறார்ப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு முதல்ல அறிவித்தது நம்ம ராமலிங்க சாமி தான். இதை ஏன் நாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு நேரம் காலம் இல்லை. உலகம் கைக்குள்ளே அடக்கம்னு சொல்லி இந்த மொபைலுக்குள்ளே வந்துருச்சு. எப்படி? அதனால் நம்ம பார்த்து கண்ணை கெடுத்து வச்சுக்கிறோம். முதல் விஷயம் மனசுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு உறுப்பும் நம்ம உடம்புல எல்லாமே இந்த 5 பஞ்சபூதம் எப்படி வெளியில் இருக்குதோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. இதெல்லாம் சரியாக இயங்கணும் அப்படின்னம்னா நமக்கு அமைதியும் ஓய்வும் தேவை. நம்மளை பற்றி சிந்திக்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லாமல் வச்சுருக்குது. நேரம் இல்லாமல் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கைக்குள்ளே அடக்கம்னு கொண்டாந்து கொடுத்தாச்சு, பார்த்து கண்ணு போயிடுச்சு. இந்த 5 வருஷம் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் முழுமையாக மொபைல் பற்றி தெரியாதவங்க கூட எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நாலேஜை எல்லோரும் இன்றைக்கி கையில் கொடுத்துட்டாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆனால் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்ம ஏன் பிறந்தோம் என்ன அப்படின்னு நம்மளை சிந்திக்க விடாது இருக்கிறதும் இதே இந்த மொபைல் தான் கைக்குள்ளே அடக்கமாக இருக்குது. யோசிங்க, ஆரோக்கியம் முக்கியம்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத்தனை அமைப்பும் தொன்றாற்ற நாமெல்லாம் இருந்தும் நம்ம உடம்பை பாதுகாத்து வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முற்றிலும் நம்மக்கிட்ட இருக்கிற மனம், புத்தி, சித்தி, அகங்காரம், இந்த 5 தான் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற நாம் கும்பிட்டுட்டு இருக்கிற எந்த கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. எப்படி? எந்த கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை யார் சிந்திக்கிறதுக்கு தன்னை தானே அறியறதுக்கு உண்டான வாய்ப்பை எந்த யோகமும் கற்றுக் கொடுக்காது, எந்த மதமும் கற்றுக் கொடுக்காது. எப்படி? உங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு குரு இந்த வாழ்க்கையில் பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்ச ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் தான் ராமலிங்க சாமி. அவரை பற்றி நம்ம முழுசாக படிச்சுக்கணும் அப்படின்னு 6 திருமுறையில் 6000 சொச்சம் பாடலையும் போய் படிக்க முடியுமா அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஆயுள் இல்லை. எனக்கு 50 வயசில் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிச்சுட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்மளை பற்றி நாம் சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். இந்த உயிரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு உயிருக்கு உபகாரமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி?
நம்மக்கிட்ட இருக்கிற உயிரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிற உயிரை வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்படி வந்து ஆசை இன்பம் எல்லாம் ஒவ்வொன்றும் இருக்கோ, அதை பிற உயிர் கஷ்டப்படுத்தும் போது, கஷ்டத்தில் இருக்கும்போது அதுக்கு போய் உதவுறது தான் வந்து சேவைங்கிறாங்க. எப்படி? அப்போ இவ்வளோ பேர் அன்னை தெரசா வரைக்கும் சேவை செஞ்சவங்க ஏன் அந்த உண்மை கடவுளை உணர முடியல அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே தான் வந்து மிகப்பெரிய நம்மளுடைய அந்த உயிருக்கான ஒழுக்கம் என்ன அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஒரு பெரிய பட்டியலிட்டு வச்சுட்டார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு. அதனால் நம்மளை பற்றி சிந்திக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா ஆரோக்கியம் முக்கியம். இந்த ஆரோக்கியத்தை இந்த 30 வருஷத்தில் எப்படி நாம் இன்னும் கெடுத்து வச்சுட்ருக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். அது முதல் பொருள் எதில் அடங்கியிருக்குது அப்படின்னா உப்பில் வச்சுருக்குறாங்க. நாம் சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லையா, இன்றைக்கி எல்லோரும் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நாம் சாப்பிட்ற இப்போ 5 அறிவு வரைக்கும் என்னென்னு யோசிக்குது பாருங்கள். ஏதாவது மாற்றி சிந்தனை பண்ணியிருக்குது, மாற்றி உணவு சாப்பிட்ருக்குதான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வெளியில் இருக்கிறதெல்லாம் 5 அறிவு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அதோட சிஸ்டம், அந்த ஆட்டோ டியூனிங் என்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் டியூன் பண்ணி வச்சுருக்கிறாரோ அந்த வரையறையை தாண்ட மாட்டேங்குது. அப்போ உப்பில் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை, தீங்கிழிக்கிற விஷயத்தை இங்கே இருக்கிற மக்கள் வந்து செய்துட்ருக்குறாங்க அப்படின்னா நாம் வந்து சிந்திக்கிறதுக்கு நம்மளை விடமாட்டேங்குது. எப்படி? சிந்திக்கிறதுக்கு விடமாட்டேங்குது. இந்த உலகம் சிந்திக்கிறதுக்கு விடமாட்டேங்குது. இந்த உலகம் சிந்திக்கிறதுக்கு விடாது இருக்கிறதுக்கு நாம் தான் காரணம். இது மேலையெல்லாம் பற்று வைக்கிறத நிறுத்திட்டு சாதாரணமாக அன்றாட பயன்படுத்துகிற உப்பை வந்து நாம் என்னென்னு சிந்தனைக்குள்ளே ஆகாமல் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? இந்த கொரோனா காலத்தில் 1.5 வருஷம் 2 வருஷம் பூட்டி வச்சுருந்தப்போ கூட எல்லா கடையும் சாத்தியாச்சு, எல்லா டிவி சினிமா அத்தனையும் நிறுத்தியாச்சு. ஆனால் ஒரு விளம்பரம் மட்டும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. அது எல்லாரும் அந்த கொரோனாவிலையும் ஒரு டெட்டால் விளம்பரம் வந்தால் கூட இதில் கொரோனா கிருமி போகும் 99% அப்படின்னு போடுறாங்க. யார் போய் கேட்டாங்க இது வரைக்கும்? போகுமா? அப்போ டெட்டால் ஊற்றியே எல்லாம் கழுவி இருக்கலாமே ஹாஸ்பிட்டலில், கிருமியே வந்திருக்காது இல்லையா? அப்போவும் நம்மளை சிந்திக்காமல் வச்சுருக்கிறது இதே இந்த மொபைல் தான். நம்மளை சிந்திக்கணும் அப்படின்னா முதல்ல உப்பு என்னன்னு முதல்ல பாருங்கள். எப்படி? உப்பு விலை கம்மியாக 10 ரூபாய்க்கு இருக்குது பாக்கெட்டில். அந்த உப்பை வாங்கி மண் சட்டிலையோ இரும்பு சட்டிலையோ போட்டு முதல்ல வருங்க. வெடி அடங்க நீர் அடங்க வறுத்துறணும். வறுக்கும் போது இதெல்லாம் புண்ணாயிடும். யார் வறுக்கிறீங்களோ அவங்களுக்கு தொண்டைக்குழி எல்லாம் ஆசனமாய் வரைக்கும் புண்ணாயிடும். எப்படி? அப்போ காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் வச்சு இதை இரும்பு சட்டிலையோ மணல் சட்டிலையோ போட்டு உப்பை வறுத்து வச்சுக்கணும். இதை சமையலுக்கு பயன்படுத்தணும். என்ன உப்பு? வறுத்த உப்பை. இந்த வறுத்த உப்பை பயன்படுத்தினீங்கன்னா இந்த உடம்புக்குள்ளே 5 பஞ்சபூதமும் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற எண்ணமும் செயலும் புத்தியும் நல்ல முறையில் செயல்படும். அப்போ உணவு அப்படிங்கிற விஷயத்தில் நாம் தயாராக இல்லை. உணவுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? சமையல்ங்கிறோம். ஒரு ரசம் வைக்கிறோம், அதுக்கு காரம், புளிப்பு, துவர்ப்பு இல்லையா, உப்பு இத்தனையும் சரிசமமாக அளவு இருந்தால் தான் அது கரெக்டான உணவு. அந்த ரசம் வைக்கிறோன்னு ஒரு சாம்பார் வைக்கிறோம்னாலும் அப்போ இதில் ஒன்று எச்சா போச்சு, காரம் அதிகமாக போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, என்னவா இருக்கும் அந்த குழம்பு? எப்படி இருக்கும்? குப்பையில் கொண்டு போய் கொட்டிடணும். உப்பு எச்சா போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? இதுக்கு பேர் சமையல். எப்படி? நமக்கு இன்னும் சமைக்கவே தெரியல. நம்ம யாருக்குமே இன்னும் சமைக்கவே தெரியல. சமையல் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் காற்று அதிகமாக போச்சுன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது, தண்ணி அதிகமாக போச்சுன்னா உயிரோடு இருக்க முடியாது, வெப்பம் அதிகமாக வந்தாலும் ஏசி போட்டுக்கிறோம், இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போய் உட்காந்துக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கிறோம் இல்லையா? இந்த உடம்பு ஏன் என்னவா இருக்குது, நாம் எதுக்கு வந்தோம், அதை சிந்திக்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு உயிருக்கு உபகாரமாக இருக்குது. எப்படி நமக்கு ஒரு விஷயம் வந்து பாதகமாக இருக்குதோ அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுபோல் சம உயிரும் அந்த மாதிரி ஒரு வாட்டத்தில் இருக்கிறதுக்கு உதவுறதுக்கு பேர் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு பெருமான் வந்து நமக்கு கட்டளையிட்டு அதை பட்டியலிட்டு கொடுத்துருக்கிறாரு. அதனால் உப்பை வறுத்து சாப்பிடுங்க. இன்னையிலேருந்து ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கோங்க. சேவை செய்யணும் அப்படின்னு இங்கே கொடுக்குற இந்த கண் மருந்து, மூக்கு மருந்து இதெல்லாம் பெருமானுடைய வழித்தோன்றலில் இன்றைக்கி ஒரு 150 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கிற விஷயந்தான் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. அதை சேவை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த சேவை உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணும். இங்கே இருக்கிற எந்த கடவுளும் உங்களுக்கு உதவுறதுக்கு வரமாட்டாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா தான்
மற்றதெல்லாம் உதவுறதுக்கு வரும். ஏன்னா இந்த உயிர் ஒழுக்கமே தான் கடவுள் வழிபாடுன்னு பெருமான் நமக்கு வந்து பட்டியலிட்டு அடக்கி கொடுத்துட்டு போயிட்டார். அப்பேற்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உடம்புல எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி நாம் நினச்சி 21,600 சொச்சம் தடவை மூச்சு விட முடியுமா? கலர் கலராக ஒன்றுக்கு இருக்கிறோம், கலர் கலராக சளி துப்புறோம், எப்படி கலர் கலராக ஆகிக்கு போகிறோம். இதெல்லாம் நல்ல உடம்பா அப்படின்னு யோசிக்கணும். அதில் இதில் முத்தேக சித்தின்னு வேறு சொல்கிறாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம அந்த நிலைக்கெல்லாம் போக வேண்டாம். சாதாரண மனுஷனாக இருக்கலாம். இல்லை, இந்த உடம்பை கொடுத்தது நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே வந்துட்டு போயிருக்கிறோம். எந்த ஒரு 5 அறிவுக்கும் கொடுக்காத 6 அறிவு இந்த மனித ஜென்மத்துக்கு மட்டும்தான். பாட்டி சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடலாய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு பிறத்தல் பேடி நீக்கி பிறப்பது அரிதுன்னு பாட்டி சொல்லிச்சு. அப்பேற்பட்ட உடம்புக்குள்ளே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் தேடுற கடவுள், இப்போ நாம் கும்பிட்டுட்டு இருக்கிற சமய கடவுளோ நம்ம வணங்கிட்டு இருக்கிற கடவுளோ இந்த உடம்பை கொடுத்துச்சா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். உங்களை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறார். அதுக்கு பேர் சத்து விசாரம் அப்படிங்கிறார். என்ன விசாரம்? ஆமாம், இப்போ வெளியில் போய் தெரு தெருவாக நம்ம விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த சாமி எப்படி வந்துச்சு, இந்த சித்தர் எப்படி வந்தார், அவர் எப்படி வந்தார், இவர் எப்படி வந்தாருன்னு சிந்தனை. இந்த புற சிந்தனை நமக்கு வந்து குப்பை, உபயோகப்படாது. உங்களை பற்றி உங்களுக்குள்ள திசை திருப்புறத்துக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அந்த வழிகாட்டி நமக்கு கிடச்சிருக்கிறார் 150-200 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி 5/10/1823 அன்னைக்கு சாயந்தரம் இதே போல் 5:54 ராகு முடிகிற நேரத்துக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த பூலோகத்தில் அவதரிக்கிறார் ராமலிங்க சாமி மூலியமாக. யார் மூலியமா? அவர் தான் இப்பேற்பட்ட சிலபஸை கையில் கொடுத்துருக்குறாரு. நம்ம அவரை பற்றி பேசுகிறதுக்கோ அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கோ இன்னும் 100 கோடி ஜென்மம் எடுத்தாலும் புரியாது. ஏன்னா இந்த 84 லட்சம் கோடி உயிரினமும் உயிர் இயக்கம் இருக்கிற அத்தனை பொருள்லேயும் ஒரே ஒரு ஆட்டம் தான் இந்த பூமிக்கு வந்து இத்தனையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, இத்தனையும் வேலை செஞ்சிட்ருக்கு. அப்பேற்பட்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா நீங்கள் கடவுளை தேடி போகணுமா? கடவுள் ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இருக்கிறவர்கிட்ட வரணுமா? அவரை புரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு கண்ணு கொடுத்தது, மூக்கு கொடுத்து இத்தனையும் இசைக்க வைக்கிறவர் யார்? இதை தான் இயல்ங்கிறார். என்ன சொல்கிறார் அவர் அருட்பெருஞ்சோதி அகவலில்? முத்தரும் சித்தரும் மூவரும் யாவரும் பெற்றிடாத இயலை எனக்கு அளித்தனையே அப்படிங்கிறார். எப்படி இயல்ங்கிறார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? சம இயல். இந்த உடம்பு சம விகிதமாக இருக்குதா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. வெளியில் ஒரு சமநிலை இருந்துக்கிட்டே இருக்குது வெளியில். இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி அகவலில் அருட்பா முழுக்க அக்கு வேறு ஆணி வேறா, ஒவ்வொரு உயிரும் எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி தோற்றுவிச்சது அப்படிங்கிறத முழுக்க அவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறார். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட நம்மளை நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா உப்பு. முதல்ல உப்பை மாற்றுங்க. உங்களுக்கான உணவை நீங்கள் வந்து கல்யாண வீட்லேயோ ஹோட்டல் கடையிலையோ வச்சுருக்கிற டிஸ்போசல் கப்பில் கொண்டாந்து உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு உங்கள் உயிர் சிறப்பாக இருந்தால் தான் அப்பேற்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் ரசிக்க முடியும். நீ இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை படைச்சவர், நீ அதை ரசிக்கலை, அதை ருசிக்கலை. எப்படி? அவர் உனக்குள்ளே தான் இருக்கிறார், வேறு வெளியிலாம் இல்லை. அப்போ நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு படைத்த கடவுளை சந்தோஷமாக வச்சுக்க தெரியல, நீயும் சந்தோஷமாக இல்லை. அப்போ அவரை சந்தோஷமாக விஷயம் ஆன்மீக பெரிய தேடிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கிறது. உன்னோட உயிரில் நகமும் சகையுமாக பின்னப்பட்டது தான் இந்த யோகம் தவம் எல்லாமே. எப்படி? கண்ணை மூடி புத்து கட்டி போகிற அளவுக்கு தவம் இருக்கிறது பேர் இல்லை. எப்படி? அதனால் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள். இது ஒரு நாளில் பேசி முடிக்கிற விஷயம் இல்லை. எனக்கு இன்றைக்கி இறைவன் இட்ட கட்டளை உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. யோசனை பண்ணி பேசுகிற விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த சேவையில் பங்கு கொள்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. நம்பிக்கையோடு அந்த இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். 10 பேர்த்துக்கு உதவுனீங்கன்னா உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தானாகவே சரியாகுங்கிறது தான் அவருடைய கட்டளை. இதுவரைக்கும் நம்மளுடைய மனம் புத்தி சித்தி அகங்காரம் அறிவு ஆணவத்தோடு பின்னப்பட்டது தான் இந்த உயிர். எப்படி? அதனால் இனிமே வந்து அவர் இங்கே எழுதியிருக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கணுன்னா ஏதோ வேலையெல்லாம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு போய் அவருக்கு தொண்டு செய்கிற வேலையில்லை. அவர்கிட்ட ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும். அவருக்கு உண்மையாக உயிருக்குள்ளே இருக்கிறவருக்கு சத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிறார். வேறு ஒன்றும் சொல்ல அவர். அதனால் எந்நேரமும் அதுக்கு பெரிய அச்சாணியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் ஒரு பெரிய மகாமந்திரம் அப்படின்னு சொல்லி அவர் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தெரிவித்து நம்ம வள்ளல் பெருமான் அவர் வந்து திருவாய் மலர்ந்து
23/10/1872 ஐப்பசி 7ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு ஒரு கொடியை ஏற்றி அந்த மகாமந்திரத்தை பேருபதேசமாக கொடுத்தார். அதுக்கு பேர் ஏன் மகாமந்திரம்? இவ்வளோ சித்தர்களும் இவ்வளோ ஞானிகளும் எத்தனையோ மந்திரங்களை உருவாக்குனாங்க, அதுக்கெல்லாம் பலன் இல்லையா? அப்போ இது என்ன பெரிய மந்திரம், மகாமந்திரம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போமே. ஏன்னா என் மார்க்கம் இறப்புழைக்கும் சன்மார்க்கம்னு சொன்னவர் செய்து காமிச்சிட்டு போயிருக்கிறார். அதுதான் உயர்ந்த யோகம், அதுதான் நம்ம கிரகஸ்தனுக்கான யோகம், உயர்ந்த யோகம். சன்னியாசிக்கு அது வேறு, எப்படி ஞானிக்கு வேறு, மகானுக்கு வேறு. அவங்களாம் உலகத்துக்கே தொண்டு செய்ய வந்தவங்க, அவங்கள பற்றி கவலை இல்லை. நாம் அவரோட பின்னப்பட்டவங்க. இந்த கிரகஸ்தன் அப்படின்னா இல்லறத்தோட இல்லறம் சார்ந்து இறைவனை தெரிஞ்சு இறைவனோட இரண்டரை கலக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதனால் இத்தனை விஷயத்துலேயும் அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான விஷயத்தை அவர் சொல்லிகிட்டு இருக்கிற ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், நான் ஒன்றும் புதுசாக பேசுகிறதுக்கு வரல. அவர் நமக்கு தெரிவித்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். என்னை ஒரு பெரிய பொருட்டாக கருத வேண்டாம். இந்த உலகத்தில் எல்லாரும் அவர் முன்னாடி நாம் எல்லோரும் அவரோட குழந்தைங்க தான். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல முயற்சியாக இந்த சேவையை தொடங்குங்க, இப்போ பயன்படுத்திக்கங்க, எல்லாருக்கும் அது கிடைக்கட்டும். எப்படி அவர் விரும்புகிறது என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம்னு சொன்னார். அதுக்கு நமக்கெல்லாம் ஒருமை வர வேணுங்கிறாரு. நாமெல்லாம் ஒத்துமையே இல்லாதனால தான் எப்படி ஜாதியும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பெருமான் திருவாய் மலர்ந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர் மொழியும் நமக்கு சொன்னார் இல்லையா? அதனால் அதெல்லாம் அக்கட்டால் வச்சுட்டு சேவையும் நம்ம செய்வோங்கிறத அவருக்கு இன்றைக்கி நாம் ஒரு பெரிய சத்தியம் பண்ணிவிட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற இந்த மகா மந்திரத்தை பிரயோகப்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிக்கலாம் அப்படின்னு இது சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை எப்படி இன்ச்சா உள்ளுக்குள்ளே எப்படி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உருவாக்கியிருப்பார் யோசிச்சு பாருங்கள். அது அகத்தியர் ஞானம் 16 சொல்கிறார். எப்படி தாயும் தந்தையும் அங்கே புணரும் போது நான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனை நீ எந்த நாளும் வணங்கி நின்று கோனென்ற திருடனுக்கு தெரியுமப்பா அப்படின்னு. இது பரிபாச. அப்படியே சித்தர் பாடலில் எழுதியிருக்கிறாங்க. பரிபாசைன்னா என்னப்பா அப்படின்னா என்ன? பரினா குதிரைன்னு சொல்கிறாங்க தமிழில் சித்தர் இலக்கியத்தில். எப்படி அந்த குதிரைனா என்ன அப்படின்னா மூச்சு காத்துங்கிறாங்க. என்ன இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய யோகம் தெரிஞ்சிருச்சு இல்லை? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? நடராஜர் ஒரு காலை தூக்கிட்டு இருக்கிறார், அதுக்கு பேர் என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 2 மாறி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறி ஓடுற இந்த காலை தான் தூக்கி வச்சுருக்கிறார். அதனால தான் நடராஜருக்கு என்ன கிரீடம் வச்சுருக்கிறாங்க? எல்லா சாமிக்கும் ஒரு கிரீடம் வச்சுருக்கிறாங்க. நடராஜாவுக்கு இருக்கிற கிரீடம் என்ன கிரீடம்? யாராவது பார்த்துருக்கீங்களா? பிரதோஷம் போகிறீங்க, என்ன கிரீடம் நடராஜா சூடி இருக்கிறாரு? என்னப்பா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? கிரீடம். ஒவ்வொரு சாமிக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாங்க இல்லையா? கிரீடம் சூடி இருக்கிறாங்க தலையில். என்ன கிரீடம்? எல்லா சாமிக்கும் நவரத்ன கிரீடம்லாம் சூடி இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நடராஜாவுக்கு ஒரு கிரீடம் இருக்குது. நம்பினாருக்கு நடராஜா, நம்பாதவருக்கு எதை நம்ப சொல்கிறாரு? நடராஜா. எப்படி சிற்சபையிலும் பொற்சபையிலும் புகுந்த தருணம் நான் சொல்லுவது அனைத்தும் சத்தியம் சத்தியமே அப்படிங்கிறார். எப்படி நடராஜா என் தெய்வ நடத்தரசே அப்படிங்கிறார். 6000 சொச்சம் பாடல்லையும் இதை தான் பாடிக்கிறார். நடராஜா அப்படின்னா என்ன? இந்த நடந்துட்டு இருக்கிற மூச்சு காத்துக்கு பேர் நடராஜான்னு பேர். அவருக்கு என்ன கிரீடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டையோடு. நடராஜாவுக்கு என்ன கிரீடம்? மண்டையோடு. ஏன்? அதனால தான் நம்பினாருக்கு நடராஜா, நம்பாதவருக்கு ஆமாம் ஒரே ஆள் தான் வேஷம் போட்டு வர்றாரு. நாம் தான் முடிவு எடுக்கணும். அனுப்பிச்சி வச்சா நம்ம அப்பாவே நமக்குள்ளே இருக்கிறவர் எந்த ஒரு பின்னமும் இல்லாமல் எப்படி கூட்டிகிட்டு வந்தாரோ அதே மாதிரி அவர் கூட்டிகிட்டு போகணுங்கிறது இந்த உயிருக்குள்ளே ஒடுங்கியிருக்கிற விஷயம். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமை. அதை தான் அருட்பா முழுக்க பாடி எழுதி வச்சுருக்கிறாரு. அதுக்கு பேசிக் வாய்ஸ் இந்த மகாமந்திரம். இதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு கையை பிடிச்சி கூட்டி யார் பின்னாடியும் போய் உட்காந்து 12 வருஷம் 13 வருஷம் உட்காந்து நேரத்தை தொலைக்கிற விஷயம் இல்லை. எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறவரே சொல்லிக் கொடுப்பார். அவர் தான் குரு. எப்படி இந்த மூச்சு காற்றுல உங்களுக்குள்ளே ஒடுங்கி இருக்கிற அந்த தெய்வ நடத்தரசு தான் உங்களுக்குள்ளே எல்லாம் நடத்துவார். சரியா? பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் நமக்கு இல்லை. அவரும் கதவை சாத்திட்டு போகும்போது 30/1/1874 நைட்டு 12 மணிக்கு ஏலூர்காரரையும் கூப்பிட்டு சாவியை ஏலூர்காரர் கையில் கொடுத்துட்டு அவருக்கு கூட சுற்றிக்கிட்டு இருந்த 2 பேர் இருந்தாங்க. இருக்கரத்தை தொழூர் வேலாயுத முதலியாரும்
காரணப்பட்டு கந்தசாமியும் கல்லுப்பட்டு ஐயாவும் கூட நிற்கிறாங்க இந்த பக்கம். ஏலூர்காரர் கையில் சாவி கொடுத்து நீங்களே பூட்டிக்குங்கப்பா. ஒரு சத்தியம் பண்ணுறார், என் மேலே அவநம்பிக்கை மட்டும் வச்சிடாதீங்கப்பா. ஏன்னா அந்த 84 லட்சம் கோடி ஜீவன் உருவாக்கின அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மனித தேகத்தில் உருவு எடுத்து வந்தவர், என் மேலே அவநம்பிக்கை வச்சிடாதீங்கப்பான்னு கடைசியில் கதவு சாத்தும் போது சொல்கிறாருன்னா நாம் எவ்வளோ நல்லவனுங்கன்னு யோசனை பண்ணுங்க. எப்படி? அதான் திருப்பொதுவில் அவரே நடிச்சிட்டு இருக்கிறாரு, வேஷம் போட்டு நமக்கு ஒரு ஆக்ட் கொடுத்துருக்குறாரு. அவரவே பீட் அடிக்கிற மாதிரி நாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, அதனால் அவர் கதவு சாத்திட்டு போகும்போது நம்ம யாருக்கும் நேரம் காலம் இல்லை. அதனால் இருக்கிற கொஞ்ச காலத்தில் இந்த உண்மை கடவுளை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ காலம் பயணிச்சுட்டு இருந்த யாருமே சொல்லலை, யாரும் சொன்னவங்க தேர்வார் ஒருவரும் இல்லை. அந்த உண்மை கடவுளை இது வரைக்கும் பார்த்ததில்லை, நான் ஒருத்தன் தான் பார்த்துருக்குறேன், அதை அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் சொல்லப்போ அவர் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. இதில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் நமக்கு வந்துட வேண்டாம். அதனால தான் அவர் சொல்கிறார் என்னன்னு, என் மேலே அவநம்பிக்கை வச்சிடாதுங்க, என் நாள் லாபம் அநேகம் பேருக்கு லாபம் உண்டாம் இந்த ஒருவனால். எப்படி என்ன சொல்கிறாரு? அநேகம் பேருக்கு லாபம் உண்டாம் இந்த ஒருவனால், என் மேலே அவநம்பிக்கை வச்சிடாதுங்க, நான் சொல்வது அனைத்தும் சத்தியம், என்னால் ஆன்ம லாபம் அடைவீங்க. என்ன லாபம்? அது எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த மகா மந்திரத்தை சொல்லுங்கள். இப்போ நாம் சேவையை பயணிப்போம். நன்றி, வணக்கம். 5 ராஜ உறுப்பு, அதாவது நீர், நெருப்பு, நிலம், 5 பஞ்சபூதம் சொல்கிறாங்கல்ல, அதால் செய்யப்பட்டதை இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற 5 எலிமெண்ட்ஸ் ஆர்கன்ஸும் என்ன அப்படின்னா, கிட்னி, லிவரு, ஸ்ப்ளீனு, ஹார்ட்டு, லங்ஸு, இப்படி இருக்கு இல்லையா? 5 ராஜ உறுப்பும் இந்த கண்ணில் மருந்து இன்றைக்கி விட்டோம்னா வேலை செய்யும். இன்றைக்கி எப்படி தூங்குவீங்கன்னு யோசனை பண்ணுங்கள். மூக்கில் மருந்து விட்டால் அப்படின்னா மூளையில் இருக்கிற எல்லாம் சரியாகும், லங்ஸும் பியூரிஃபை ஆகும், உங்கள்கிட்ட இருக்கிற டீடாக்ஸ் எல்லாம் தானாகவே வெளியேற்றப்படும். ஒரு சிங்கிள் டோஸில் அந்த வேலை செய்யும். எப்படி? இது என்னுடைய மருந்து இல்லை, பரிபூர்ண அருட்பெருஞ்சோதி, அதாவது பரம கருணாநிதி எனக்கு உரைத்ததுங்கிறாரு. கரிசாலையை எவ்வித தந்திரத்தினாவது உண்ண வேணுங்கிறாரு. என்ன மூலிகை? கரிசாலையை எந்தவித தந்திரத்தினாலும் உண்ண வேணும், பரம கருணாநிதி எனக்கு உரைத்தது அப்படிங்கிறாரு. அப்பேற்பட்ட மூலிகை ஒரு சில மூலிகையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது பஞ்சபூத கூட்டு, நவகிரக கூட்டில் செய்த மூலிகை தைலந்தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும் இங்கே கொடுக்குற கண் மருந்து, மூக்கு மருந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் என்னன்னு புரிய வரும். மாதம் மாதம் இந்த இடத்திலே நடக்கும். அதுபோக நாம் பகுதியில் நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் பெயர் கொடுக்கலாம். இப்போ நம்மளுடைய கண்ணியன் சாமி அவர்களுடைய திருக்கரத்தினால் நம்ம எல்லாத்துக்குமே இந்த கண் மருந்து, காது மருந்து, காது செவியம், மூக்கு நசியம் 3 மருந்துகளுமே இப்போ நமக்கு கிடைக்கும். ஒரு கண் மருந்து முதல் ஒரு 2 நிமிடம் எரிச்சல் இருக்கும். அதை கொண்டு கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், சரிங்களா? மற்ற எந்த இது இருக்காது. இந்த மருந்துகளை இப்பொழுது தருவதற்கு நமது பெரியவரை ஆற்றுகிறேன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. டாக்டர் என்.ஆர். கருப்பண்ண நாடார் அப்போதைய முதல்வர் கே. காமராஜரின் அறைகூவலை ஏற்று திருப்பூரில் குன்னத்தூரில் ஒரு பள்ளியை நிறுவினார். மிகவும் வெற்றிகரமான இத்தொழில் முனைவோர் தொண்டு காரியங்களுக்கு அதிக அளவில் பணத்தை கொடுத்து வருகிறார்.